Hello students, welcome back to SapphireBlueChemspark. Let us start our today's session, the chapter Solutions. So solutions, we know it is a binary mixture, homogeneous mixture, contains solute and solvent. The solute is capable of dissolving in a given solvent that gives rise to a solution. So when we say about the solubility of a substance in a given solvent, how it is defined? The solubility of a substance is nothing but how far the solute is capable of dissolving in a given amount or a specified amount of the solvent at the given temperature. The temperature should be remain same during the dissolution of a salt in a solvent, and the solvent can dissolve only to the particular amount of the solute. So the maximum amount, how much that can be dissolved in a specified amount of solvent, that is said to be solubility of the substance. So the solubility actually given by the mathematical relationship, the ratio of mass of solute to mass of solvent, when it is multiplied by 100, it gives rise to the solubility of the substance. For example, 36 gram of sodium chloride is able to dissolve in 100 gram of water. So the solubility of sodium chloride in water is 36 gram. This is what its maximum amount. And the 100 gram of water, where water is the solvent, this 100 gram is the specified amount of the solvent. And this dissolution usually carried out at the room temperature. Room temperature, it can be of 25 degrees Celsius. At the temperature, the solubility of sodium chloride in 100 gram of water is found to be 36 gram only. So, கரைதிறன் அப்படின்றது ஒரு பொருளின் ஒரு குறிப்பிட்ட அளவு கரைப்பொருள் எந்த அளவு கரைப்பானில் கரையுமோ அதை தான் நாம் கரைதிறன் ஒரு மேத்தமெட்டிக்கல் வழியாக ரெப்ரசன்ட் பண்ணணும்னா we have to take mass of solute by mass of solvent. கரைப்பொருளின் நிறைக்கும் கரைப்பானின் நிறைக்கும் உள்ள விகிதத்தை 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு solubility கரைதிறன் கிடைக்கும். அப்போ 100 கிராம் வாட்டரில் 36 கிராம் சோடியம் குளோரைடு தான் டிசால்வ் ஆகும். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது? சோடியம் குளோரைடை 100 கிராம் வாட்டரில் டிசால்வ் பண்ண முடியாது. தட் இஸ் வாட் த solubility ஆஃப் சோடியம் குளோரைட். ஓகே, வாட் டு யூ மீன் பை dissolution? Dissolution is a process in which a solute is able to dissolve in a given solvent. So the process of dissolution of solute in a solvent is said to be dissolution. So it is a process in which a solute dissolves into a solvent and it gives rise to solution. Solubility na கரைதிறன், dissolution na கரைதல்னு அர்த்தம். சொல்யூட் ஒரு சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகி சொல்யூஷனா மாறுற அந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? டிசொல்யூஷன்னு சொல்றோம். ஸோ டிசொல்யூஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் எ சொல்யூட் டிசால்வ்ஸ் இன்டு அ சால்வெண்ட். கரைப்பானில் ஒரு கரைப்பொருள் கரையும் அந்த திறனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கரைதல்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஒரு சொல்யூட்டை எடுத்து ஒரு சால்வெண்ட்ல போட்டுட்டோம். ஸோ என்ன ஆகும்? அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் மாறும். இப்போ வாட்டராக இருக்கிற போது வாட்டரோட எந்த ப்ராப்பர்ட்டியும் மாறாது. அதோட டேஸ்ட் மாறாது, அதோட காம்போசிஷன் மாறாது, எதுவுமே மாறாது. சோடியம் குளோரைட் நம்ம ஆட் பண்ணவும் வாட்டரோட கேரக்டர்ஸ் மாறிடுமா? த வாட்டர் இட் பிகம்ஸ் சால்ட்டி. அப்போது ஒரு பொருளை, ஒரு கரைப்பொருளை கரைப்பானில் சேர்க்கிற போது அது அந்த கரைசலோட குவாலிட்டியாக மாறிடும். அப்போது அந்த கரைசலோட குவாலிட்டியாக மாறுதுன்னா இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் எனக்கு என்ன ஆகிடும்? அதிகமாகிடும். அதாவது ஒரு சால்ட், ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகிற போது தட் சேஞ்சஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்.
அப்போது எந்த அளவுக்கு அந்த கான்சன்ட்ரேஷனை அந்த சொல்யூட் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று குவாலிட்டேட்டிவாகவும் பார்க்கலாம், இன்னொன்று குவான்டிடேட்டிவாகவும் பார்க்கலாம். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸ் தட் கேன் பி explained on the basis of qualitative manner as well as quantitative manner. ஒரு குறிப்பிட்ட அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர எந்த குறிப்பிட்டன்றதுக்கு அளவு கிடையாது. அது அந்த சாலுபிலிட்டியை விட அதிகமாகவும் இருக்கலாம், சாலுபிலிட்டியோட கெப்பாசிட்டியை விட லோவாகவும் இருக்கலாம். அப்போ குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நத்திங் பட் அ கம்பேரபிள் திங். ஸோ ஒரு சொல்யூஷனுக்குள்ள சால்ட்டி எக்ஸஸாக இருந்தால் இட் பிகம்ஸ் டூ சால்ட்டி. அதே சால்ட் இன்னொரு சொல்யூஷனில் லோவாக இருந்ததுன்னு சொன்னால் சால்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு சொல்யூஷன்ஸோட கம்பேரட்டிவ் நேச்சர் வழியாக கான்சன்ட்ரேஷனை நம்ம டிஸ்கஸ் தான் நாம் குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஹவு த குவாலிட்டேட்டிவ்லி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் கேன் பி டிஃபைன்ட். குவாலிட்டேட்டிவ் மெத்தடில் ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை எப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? See, saturated solution, unsaturated solution, supersaturated solution. Saturated solution, the maximum amount of solute present in specified amount of the solvent where no more solute can be added. குறிப்பிட்ட நிறையுள்ள கரைப்பொருள் ஒரு குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரைந்து கிடைக்கக்கூடிய கரைசல்ல மேற்கொண்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, கரைப்பொருளை சேர்க்க முடியாது. அந்த ஸ்டேஜில் ஒரு சொல்யூஷன் ஃபார்ம் ஆனதுன்னா அதை என்னன்னு சொல்கிறோம் நாம? சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா தெவிட்டிய கரைசல். அப்போ அந்த தெவிட்டிய கரைசலுக்குள்ளே மேற்கொண்டு நாம் என்ன செய்ய முடியாது, சொல்யூட் ஆட் பண்ண முடியாது. அப்போ தெவிட்டிய கரைசலுக்கு யாரை எக்ஸாம்பிளாக சொல்லலாம்? 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர்னு சொல்லலாமா? ஸோ தட் மேக்ஸ் த சொல்யூஷன் பிகம்ஸ் சேச்சுரேட்டட் ஒன். அப்போ யூ கேன் டேக் 36 கிராம் NaCl in 100 கிராம் வாட்டர் is an example of saturated solution. Unsaturated அப்போ எப்படி இருக்கும்? இதே எக்ஸாம்பிளை எடுத்துப்போம். The solution that contains sodium chloride less than 36 gram. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? You can still add the solute to the solution to get it saturation. அது சேச்சுரேஷனுக்கு போகிற வரைக்கும் நம்மளால் சொல்யூட்டை ஆட் பண்ண முடியும். அப்போது you can define more solute that can be added. ஒரு சொல்யூஷனில் ஸ்டில் உங்களால் சொல்யூட்டை ஆட் பண்ண முடியும்னா அந்த சொல்யூஷனை நம்ம என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்கிறோம்? அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன்னு சொல்கிறோம். அப்போ அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? less than 36 gram of sodium chloride in 100 gram waterன்னு சொல்லலாம். அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? 100 gram வாட்டரில் less than 36 gram sodium chloride இருந்ததுன்னா that is unsaturated solution. You can say less than 36, from 1 gram to 35 gram you can add. அது எல்லாமே unsaturated-ஆக இருக்கும். எப்போ எக்ஸாக்டாக 36 கிராமை நம்ம 100 கிராம் வாட்டரில் ஆட் பண்ணுறோமோ சோடியம் குளோரைடை, தட் சொல்யூஷன் தான் என்னவாக இருக்கும்? நமக்கு சேச்சுரேட்டடாக இருக்கும். until then the solution is said to be unsaturated solution. சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா என்ன? ஒன்றும் இல்லை, 36 கிராம் சோடியம் குளோரைடை விட அதிகமாக இருந்ததுன்னா தட் சொல்யூஷன் இஸ் செட் டு பி சூப்பர் சேச்சுரேட்டட். நமக்கு சேச்சுரேட்டட் லெவலுக்கு மேலே சொல்யூட்டை ஆட் பண்ண முடியாது. சப்போஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு டிசால்வ் தட் சொல்யூட் டு டிசால்வ் இன் அ சொல்யூஷன். அந்த சொல்யூட் அந்த கரைசலில் கரைகிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். எனிஹவ் இட் டிசால்வ்ஸ். அட் த சேம் டைம் அதை கொஞ்ச நேரம் நாம் ரெஸ்ட்டில் வச்சுட்டோம்னா அதில் டிசால்வ் ஆன எக்ஸஸ் சால்ட்டெல்லாம் என்ன ஆகிடும்? கிறிஸ்டலைஸ் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ சச் சொல்யூஷன்ஸ் ஆர் செட் டு பி சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், எ சொல்யூஷன் தட் கண்டைன்ஸ் மோர் தேன் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். யார் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்? சோடியம் குளோரைடு சொல்யூஷனில் 36 கிராம் தான் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டே. இந்த 36 கிராமை விட நீங்கள் அதிகமாக போட்டுட்டீங்க, அப்போ என்ன ஆகிடும்? அந்த சொல்யூஷன் சூப்பர் சேச்சுரேட்டடாக மாறிடும். அப்போ தெவிட்டிய கரைசல்
அதிதெவிட்டிய கரைசல், இது தெவிட்டா கரைசல். அன்சாச்சுரேட்டட் என்னன்னு சொல்கிறோம்? தெவிட்டா கரைசல்னு சொல்கிறோம். அப்போ இந்த சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் சோடியம் குளோரைடோட வெயிட் எவ்வளவா இருக்கணும்? 36 கிராமை விட அதிகமாக இருக்கும். கிரேட்டர் தென் 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் இன் 100 கிராம் வாட்டர். That becomes an example of super saturated solution. The next one, dilute solution. Dilute na 36 gram of sodium chloride in 100 gram of water. You may find the saltiness too salty. ரொம்ப சால்ட்டாக இருக்கும் அந்த சொல்யூஷன். அதே சொல்யூஷனில் ஜஸ்ட் ஒரு 2 கிராம் சோடியம் குளோரைடு எடுத்து 100 கிராம் வாட்டரில் நான் மிக்ஸ் பண்ணேன்னா you may find the saltiness but it is not too salty. அப்போ இந்த சொல்யூஷன் எனக்கு டைல்யூட் சொல்யூஷன். தேவையான அளவு சொல்யூட்டை விட மிக குறைந்த அளவில் ஒரு சொல்யூஷனில் ப்ரெசண்ட் ஆகி இருந்தால் அதை நாம் டைல்யூட் சொல்யூஷன்னு சொல்லலாம். சொல்யூட்டோட அமௌண்ட்டை டிக்ரீஸ் பண்ணாலும் அல்லது சால்வெண்ட்டோட அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் சொல்யூஷன் என்னவா மாறும்? எனக்கு டைல்யூட் சொல்யூஷனாக மாறும். அப்போ இங்கே ஒரு சொல்யூஷன் டைல்யூட்டாக இருக்கணும்னா தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஐதர் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ப்ரெசன்ட் இன் the given amount of solvent or the given amount of solute present in large amount of solvent. எப்படி வேணா நீங்க அதை கன்சிடர் பண்ணலாம். அப்ப இங்க this is the one in which there is a relatively small amount of solute dissolved in the solution. Relatively small amount, I can say 2 gram of sodium chloride in 100 gram water, or even I can say 2 gram sodium chloride in 1 liter water. That is also an example of dilute solution. அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை விட சொல்யூட் ரொம்ப லோவாக இருந்ததுன்னா அது டைல்யூட். இப்போ நான் வாட்டர் சோடியம் குளோரைடோட மாசை சேமாக எடுத்துக்கிட்டேன்னா ஆனால் வாட்டரை 100 கிராமில் இருந்து எங்கே கொண்டு போயிட்டேன்? 1 லிட்டர் வாட்டர். அப்போ இந்த both of them becomes example of dilute solution. பட் ஒரு சொல்யூஷனை நான் எப்போவுமே அதனுடைய வால்யூமையோ அல்லது அதோட அமௌண்ட்டையோ கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டேன்னா நான் சொல்யூட்டை மட்டும்தான் என்ன பண்ணுவேன்? வேரி பண்ணுவேன். அப்போ அதை பேஸ் பண்ணி சொன்னாலும் யூ கேன் டேக் 2 கிராம் சோடியம் குளோரைட் இன் 100 கிராம் வாட்டர். ஒன் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை விட மோர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இருந்ததுன்னா கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். ஸோ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வில் பி ரிலேட்டிவ்லி லார்ஜ் தேன் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் டைல்யூட் சொல்யூஷன். அப்போ இந்த கான்சன்ட்ரேட்டட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இட் கேன் கோ ஈவன் பியாண்ட் 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட். இந்த 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடை விட அதிகமாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? அங்கே சால்ட்டை ஆட் பண்ணலாம். தட் சொல்யூஷன் இட் பிகம்ஸ் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு 10% சோடியம் குளோரைட் சொல்யூஷனையும் ஒரு 1% சோடியம் குளோரைட் சொல்யூஷனையும் எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். ஸோ இந்த பர்சன்டேஜில் யார் கான்சன்ட்ரேட்? பர்சன்ட்னா என்ன அர்த்தம்? 1 கிராம் சோடியம் குளோரைட் இன் 100 கிராம் சொல்யூஷன். அப்போ 10% இஸ் 10 கிராம் இன் 100 கிராம் சொல்யூஷன். 10%னா என்ன வரும்? 10 கிராம் இன் 100 கிராம் சொல்யூஷன். 1%னா என்ன வரும்? 1 கிராம் சோடியம் குளோரைடு இன் 100 கிராம் சொல்யூஷன் வரும். அப்போ இவங்களை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் யார்? 10 கிராம் சோடியம் குளோரைடு இன் 100 கிராம் சொல்யூஷன் இஸ் த கான்சன்ட்ரேட்டட். அதே 1 கிராம் சோடியம் குளோரைடு இன் 100 கிராம் சொல்யூஷன் என்னவா மாறிடும்? டைல்யூட் சொல்யூஷனாக மாறிடும். அப்போ டைல்யூட் கான்சன்ட்ரேட்டட் அது ஒரு சொல்யூஷனோட comparative value தான் சொல்லும். Comparatively we can discuss about dilute and concentrated solutions. So ஒரு solubility னா என்னன்னு தெரியும், டிசொல்யூஷன்னா என்னன்னு தெரியும். தென் இந்த சாலுபிலிட்டி அண்ட் டிசொல்யூஷன் இந்த ஃபேக்டை வச்சு நாம் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம்? சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வி நீட் சர்டன் ஐடியா. அதனுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குன்றதை நாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை எந்த மெத்தடில் எடுத்து செய்கிறோம்? குவாலிட்டேட்டிவ் ஐடியாவில் பண்ணுறோம். குவாலிட்டேட்டிவ் ஐடியான்னு சொன்னாலே த கம்பேரட்டிவ் ஸ்டடி ஆஃப் த சொல்யூஷன்ஸ். ஒரு சொல்யூஷனை இன்னொரு சொல்யூஷனோட கம்பேர்
பண்ணி இவங்களை விட அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறது தான் குவாலிட்டேட்டிவ். அதில் எத்தனை டைப் ஆஃப் சொல்யூஷன்? சேச்சுரேட்டட் சொல்யூஷன், unsaturated solution, super saturated solution. Besides that, we have dilute solution and concentrated solution. All these preparation of solution, it is carried out at the same temperature and pressure. The next one, factors affecting the solubility. கரைதிறனை பாதிக்கும் காரணிகள் எதெல்லாம்? Nature of solute and nature of solvent, temperature and pressure. Factors that influences the solubility of a substance in a solvent. சால்வெண்ட்ல கரைஞ்ச பின்னால தான் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் யாரு? நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் நேச்சர் ஆஃப் சால்வெண்ட். வாட் டு யூ மீன் பை நேச்சர்? நேச்சர்னு சொல்கிற போது நம்மளோட சப்ஸ்டன்சஸ் 2 டைப்ஸாக இருக்கும். போலார் சப்ஸ்டன்சஸ், நான் போலார் சப்ஸ்டன்சஸ். போலார் சப்ஸ்டன்சஸ்னால் என்ன? போலார் சப்ஸ்டன்சஸ்னால் அங்கே ஒரு பொலாரிட்டி இருக்கும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜை க்ரியேட் பண்ணுறவங்களை நாம் போலார் சப்ஸ்டன்சஸ், முனைவுறும் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். நான் போலார், அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் க்ரியேட் ஆகாது, அயான்ஸே ஃபார்ம் ஆகாது, எல்லாருமே மாலிக்யூல்ஸாக இருப்பாங்க, மூலக்கூறுகளாக இருப்பாங்க. அவங்கள நான் போலார் சப்ஸ்டன்சஸ்னு சொல்கிறோம். அப்போ ஒரு சொல்யூஷனை நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஐ ஷுட் கன்சிடர் வெதர் த சொல்யூட் அண்ட் த சால்வெண்ட் ஆர் polar or non-polar. Based on these 2 ideas only, I can prepare the solution. So, polar substances, they can dissolve only in polar solvent. அப்போ same type of interactions அல்லது same type of ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு சொல்யூட் இன்னொரு சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆக முடியும். தட் இஸ் வாட் செட் டு பி லைக் டிசால்வ்ஸ் லைக். இஸ் போலார் சால்வெண்ட்ஸ் டிசால்வ் போலார் சப்ஸ்டன்சஸ். non-polar solvents dissolves non-polar substances. Polar substances, non-polar substances के example எடுத்தோம்னா we can say sodium chloride is a polar substance and water is also a polar substance. We have water. Water is only the polar solvent. And the solvent is also said to be a universal solvent. Water நம்ம என்ன solvent சொல்லலாம்? Universal solvent. எல்லா பொருளையும் கரைக்கக்கூடிய தன்மை உள்ளவங்களை நாம universal solvent னு சொல்லுவோம். அப்ப வாட்டர்லயும் polarity இருக்கு, சோடியம் குளோரைடுலயும் polarity இருக்கு. சோடியம் குளோரைடோட polarity அயனி சேர்மங்கள் அப்ப Na+Cl- னு இருக்கும். வாட்டரில் ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸை வச்சு வாட்டரில் H+OH- இருக்கும். அப்போ பிகாஸ் ஆஃப் தீஸ் polarity the polar substances able to dissolve in polar solvent. அப்போ பொலாரிட்டினா சார்ஜஸ் அங்கே இருக்கும். முனைவுறும் பொருட்களுக்கு நேர்மின் எதிர்மின் தன்மை கொண்ட அயனிகளை உருவாக்கும் பண்பு இருக்கும். அப்படிப்பட்டவங்க எல்லாம் அதே கேரக்டர் உள்ள சால்வெண்ட்டில் தான் டிசால்வ் ஆவாங்க. ஸோ சோடியம் குளோரைட் dissolves in water. இதே இல்லாமல் we can have glucose, சுக்ரோஸ், இவங்களும் வாட்டரில் டிசால்வ் ஆவாங்க. பட் அங்கேயும் பொலாரிட்டி கிடையாது. ஆனால் அந்த சப்ஸ்டன்சஸ்க்கு வாட்டர் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் உண்டு. த நெக்ஸ்ட் ஒன் நான் போலார் சப்ஸ்டன்சஸ். யாரெல்லாம் நான் போலார்? யாருக்கு முனைவுறும் தன்மை இல்லையோ, பொலாரிட்டியை யாரால் எடுத்துக்க முடியாதோ அவங்க எல்லாருமே நான் போலார். ஈத்தர், கார்பன் டை சல்ஃபைட், குளோரோஃபார்ம் இவங்க எல்லாருமே நான் போலார் சால்வெண்ட்டாக இருப்பாங்க. தோஸ் நான் போலார் சால்வெண்ட்ஸ் வில் டிசால்வ் ஒன்லி த நான் போலார் சப்ஸ்டன்சஸ். அப்போ பொலாரிட்டி முனைவுறும் பொருட்கள் முனைவுறும் கரைப்பானில் கரையும், முனைவுறா பொருட்கள் முனைவுறா கரைப்பானில் மட்டுமே கரையும். அதை தான் லைக் டிசால்வ்ஸ் லைக்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் தட் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ நம்ம சொல்யூஷன் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணோமா? அந்த சொல்யூஷன்ஸோட கான்சன்ட்ரேஷன்ஸ் எப்படி இருக்குன்றத குவாலிட்டேட்டிவ் ஐடியாவில் சொன்னோமா? ஆல் those சொல்யூஷன்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் அட் த சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஒரு சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுற போது டெம்பரேச்சரோ ப்ரெஷரோ என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. ஏன்னா த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இஃப் அட் ஆல் சேஞ்ச், தே சேஞ்ச் த
solubility of a substance. ஒரு பொருளோட கரைதிறனை எந்த ரெண்டு காரணிகள் பாதிக்கும்? டெம்பரேச்சர், பிரஷர், வெப்பநிலையும் அழுத்தமும் பாதிக்கும். அப்ப வெப்பநிலைனா எப்படி சொல்லலாம்? The temperature that may influence the solubility of solid in liquid and liquid in liquid. ஒரு சாலிட், ஒரு திண்மம் திரவத்தில் கரையக்கூடியதையும் ஒரு திரவம் திரவத்தில் கரையக்கூடியதையும் டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். யூஸ்வலாக ஒரு சப்ஸ்டன்ஸை ஒரு சால்வெண்ட்டில் நாம் கரைக்கிற போது தேர் மே பி எவல்யூஷன் ஆஃப் ஹீட் ஆர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட். ஒன்று ஹீட்டை வெளியில் விடலாம் அல்லது ஹீட்டை எடுத்துக்கலாம். கேன் பி ஆஃப் எண்டோதெர்மிக் டிசொல்யூஷன் ஆர் எக்ஸோதெர்மிக் டிசொல்யூஷன். எண்டோதெர்மிக் டிசொல்யூஷன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண சாலுபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா அங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாதான் சப்ஸ்டன்ஸ் கரையும். அதே எக்ஸோதெர்மிக் டிசொல்யூஷனில் டெம்பரேச்சரை குறைச்சிங்கன்னா சாலுபிலிட்டி இன்க்ரீஸ். ஒரு டிசொல்யூஷன் ப்ராசஸ் எண்டோதெர்மிக்காக இருந்ததுன்னா தட் வில் பி ஃபேவர்ட் பை இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர். Or else if the dissolution is an exothermic process, அதாவது கரையும் பொழுது வெப்பத்தை வெளியில விடுதுன்னு சொன்னா that dissolution will be favored by decrease of temperature. இவங்க ரெண்டு சிச்சுவேஷனுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். exothermic example sodium hydroxide in water, so I can write endothermic example ammonium chloride in water. At the same time exothermic example sodium hydroxide in water. Endothermic process எப்படி இருக்கும்? Heat will be absorbed. Heat எங்க இருந்து absorb பண்ணும்? From the surrounding. அப்போ surroundingல chillness form ஆகும். That can be experienced by dissolving ammonium chloride in water. Ammonium chloride salt waterல dissolve பண்ணோம்னா chillness produce ஆகும். Same example will be given. Suppose glucose எடுத்து டங்கில் வச்சோம்னாலும் you may find that substance dissolve ஆகிறதுக்கான ஹீட்டை நம்ம டங்கில் இருந்து அப்சார்ப் பண்ணுறதுனால நமக்கு சில்னஸ் தெரியுது. அப்போது எப்பெல்லாம் ஒரு ப்ராசஸ் எண்டோதெர்மிக்காக இருக்கோ தட் ப்ராசஸ் வில் அப்சார்ப் ஹீட் ஃப்ரம் த சரௌண்டிங். தன்னோட சுற்றுப்புறத்தில் இருந்து வெப்பத்தை அது என்ன பண்ணும்? கரையும். அதே எக்ஸோதெர்மிக்காக இருந்தால் என்ன பண்ணும்? பயங்கர ஹீட் எவால்வ் ஆகும், ஹாட்டாக இருக்கும். நீங்கள் டிசால்வ் பண்ணுறது ஆகும். நீங்கள் அந்த கண்டெய்னரை டச் பண்ணிங்கன்னா யூ மே ஃபைண்ட் தட் ஹாட். ஹீட் எவால்வ் ஆனதுன்னா அந்த ப்ராசஸை எக்ஸோதெர்மிக்னு சொல்லுவோம். அதே ஹீட்டை அப்சார்ப் பண்ணதுன்னா எண்டோதெர்மிக். ஸோ டிசொல்யூஷனை டூ டைப்ஸாக சொல்லலாம். ஒன் இஸ் எண்டோதெர்மிக் டிசொல்யூஷன், த அதர் ஒன் இஸ் எக்ஸோதெர்மிக் டிசொல்யூஷன். நெக்ஸ்ட் ஒன், சப்போஸ் கேஸ் இன் சாலிடாக இருக்குது. ஒரு solid in solidக்கு சொல்லிட்டோம், liquid in liquidக்கும் சொல்லிட்டோம். Suppose if you have a gaseous substance is dissolving in a solid அப்படின்னா what happen? நீங்கள் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுற போது the gas molecules that makes that bubbles and it moves away. ஏன்னா gaseous molecules ஹீட்டை அப்சார்ப் பண்ணுற போது அவங்க கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிற போது தே ரைஸ் அப் அஸ் அ பபிள். அப்போ பபிள்ஸாக வெளியில் போயிட்டாங்கன்னா சாலுபிலிட்டி நமக்கு என்ன ஆகிடும்? டிக்ரீஸ் ஆகும். வென் வி கன்சிடர் த கேஷியஸ் சொல்யூஷன் in which the decrease of temperature favors the solubility. டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா கேஸஸ் எல்லாம் வெளியில் போயிடும். அப்போ சாலுபிலிட்டி என்ன ஆகிடும்? டிக்ரீஸ் ஆகிடும். இதுதான் ரீசன் ஏன் அக்வாட்டிக் லிவிங் பீயிங்ஸ்லாம் ஒரு கோல்டு வாட்டரில் இருக்கிற போது கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே ஆக்சிஜனோட டிசொல்யூஷன் அதிகமாக இருக்கும். அதே வாட்டர் வார்ம் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ஆக்சிஜன் எல்லாம் வெளியில் போயிடும். அப்போ ஹாட் வாட்டரில் அக்வாட்டிக் லிவிங் பீயிங்ஸ்னால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. த நெக்ஸ்ட் ஒன், ப்ரெஷர். ப்ரெஷரை எடுத்துட்டோம்னு சொன்னால் தட் மே இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்லி த கேஷியஸ் சொல்யூஷன். ப்ரெஷர்னு சொன்னாலே இட் ஹாஸ் டு அஃபெக்ட் த கேஸஸ். சாலிடையோ லிக்விடையோ கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. கம்ப்ரெஸ் பண்ணுறதை தான் நம்ம ப்ரெஷர்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ண வால்யூம் டிக்ரீஸ் ஆகி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சாலிட் ஆர் லிக்விடை கம்ப்ரெஸ் பண்ணோம்னா இட் இஸ் அனேபிள் டு. இப்போ என்ன சொல்லலாம்? ப்ரெஷர் ஹாஸ் நோ இன்ஃப்ளூயன்ஸ் on solubility of solid in solid or liquid in solid.
But ஒரு கேஸை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் that increases the solubility of solution. அப்போ increase of pressure increases the solubility of solute. So pressure increases only the gases in solution. These are the factors that may affect the solubility. The next one, hydrated salt. Hydrated salt, நீரேறிய உப்புகள். ஒரு கெமிக்கல் காம்பவுண்டுக்கு ஃபார்முலா எழுதுகிற போது சம்டைம்ஸ் we will write dot with some amount of water molecule. ஸோ ஒரு காம்பவுண்டை நாம் எழுதுகிற போது அது கூட வாட்டர் மாலிகுலையும் சேர்த்து எழுதினோம்னா those salts are hydrated salt. How do they form? எப்படி அவங்க ஃபார்ம் ஆகுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் I have copper sulfate. இந்த காப்பர் சல்ஃபேட்டை நான் கிறிஸ்டலைனாக மாற்றணும், படிகமாக்கணும். அப்போ என்ன பண்ணுவேன், ஐ ஹாவ் டு மேக் த சால்ட் டு டிசால்வ் இன் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். அந்த வாட்டரில் நல்லா டிசால்வ் பண்ணி நல்லா பாயில் பண்ணி கூல் பண்ணிவிடுவேன். கூல் பண்ணுற போது ஐ எம் கெட்டிங் பேக் தட் கிறிஸ்டல்ஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபேட். அந்த காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸில் 5 molecules ஆஃப் வாட்டர் சேர்ந்து அப்சார்ப் ஆகி we are just preparing the solution. But during the preparation of saturated solution, some of the salt they absorb a particular number of water molecules in a definite ratio and they form chemical bond with the water molecule. எத்தனை மாலிக்யூல் வாட்டரை அவங்க அப்சார்ப் பண்ணுறாங்களோ அந்த மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் கூட அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும், கெமிக்கல் பாண்டையும் ஃபார்ம் பண்ணும். அப்போ கெமிக்கல் பாண்டோடு அந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிறதால தான் we are writing the definite amount of water molecules along with their formula. அவங்க ஃபார்முலாவோடு சேர்த்து அதுக்காக தான் வாட்டர் மாலிகுல்ஸையும் எழுதுகிறோம். அப்போ சோடியம் கார்பனேட் டெக்காஹைட்ரேட். அப்போ இந்த சோடியம் கார்பனேட் இந்த 10 molecules ஆஃப் வாட்டரோட இருக்கிற போது தான் இட் ரிட்டைன்ஸ் இட்ஸ் கிறிஸ்டலைன் ப்ராப்பர்ட்டி தன்மை இருக்கும். இந்த மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தேர் இட் லூசஸ் இட்ஸ் கிறிஸ்டலைன் நேச்சர். அப்போ வாட்டர் மாலிகுல் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க கிறிஸ்டலைன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியையும் சேர்த்து லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் காப்பர் சல்ஃபேட். இந்த காப்பர் சல்ஃபேட் விதவுட் வாட்டர் எப்படி இருக்கும்னா ஆக்சுவலி கலர்லெஸ் சப்ஸ்டன்ஸ். ஸோ வென் திஸ் கலர்லெஸ் சப்ஸ்டன்ஸ் இஸ் சிம்பிளி ஆடட் வித் த வாட்டர், ஜஸ்ட் ஒரு ட்ராப் 2 drop வாட்டர் ஆட் பண்ணாலே தட் பிகம்ஸ் அ ப்ளூ கலர்ட் சப்ஸ்டன்ஸ். இந்த ப்ளூ கலர்ட் சப்ஸ்டன்ஸை என்ன நேமில் சொல்லலாம்னா ப்ளூ விட்ரியால், மயில் துத்தம் அப்படின்னு பேர். ஸோ அதே காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்டை இப்போ நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும், எவ்வளோ மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் அதை அப்சார்ப் பண்ணதோ அந்த மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிடும். லூஸ் பண்ணுற போது தென் த சால்ட் பிகம்ஸ் கலர்லெஸ். அப்போ சம் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் ஆர் ஃபவுண்ட் colored in nature. அந்த கலருக்கு என்ன காரணம்னா this is the water molecule that is associated with the substance. அப்போ எவ்வளோ மாலிகுல் அந்த சப்ஸ்டன்ஸோட அசோசியேட் ஆகி இருக்கோ அந்த வாட்டர் மாலிகுலை வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன்னு சொல்லுவோம். ஸோ காப்பர் சல்ஃபேட்டோட வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் எது, 5 molecules ஆஃப் வாட்டர். ஸோ இட் இஸ் செட் டு பி வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன்னா படிகமாக்கல் நீர்னு அர்த்தம். அதே இந்த வாட்டர் மாலிகுல் சால்ட்டோட சேர்ந்து இருக்கா, அதனால் இட் இஸ் கால்ட் ஹைட்ரேட்டட் சால்ட், நீரேறிய உப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இவங்க கலராக இருக்காங்க. லெட் அஸ் டேக் த அனதர் சால்ட், மெக்னீஷியம் சல்ஃபேட். Magnesium sulfate, when it is simply dissolved in water, it forms magnesium sulfate heptahydrate. But magnesium sulfate colorless salt. காப்பர் சல்ஃபேட் மட்டும்தான் பென்டாஹைட்ரேட் ஃபார்மில் இருக்கிறப்போ ப்ளூ கலராக இருக்கும். மெக்னீஷியம் சல்ஃபேட் ஈவன் ஆஃப்டர் த அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம ஹையர் கிளாஸில். மெக்னீஷியம் சல்ஃபேட், அப்போ மெக்னீஷியம் சல்ஃபேட்டோட வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் எவ்வளோ அப்படின்னா 7 molecules ஆஃப் வாட்டர். Similarly, sodium carbonate oda water of crystallization என்ன 10 molecules of water. So hydrated salt na ஒரு அயானிக் காம்பவுண்டை வாட்டரில் டிசால்வ் பண்ணுற போது இட் அப்சார்ப்ஸ் certain number of water molecules in a definite ratio and they form chemical bond with water. That process, such substances are said to be hydrated salt.
and the definite amount of water present in the compound is said to be water of crystallization. So in copper sulfate pentahydrate, the salt is hydrated salt and water of crystallization of the compound is 5H2O. Penta means 5, so the name is pentahydrate. So this is copper sulfate pentahydrate. This is magnesium sulfate heptahydrate and it is known as Epsom salt. Hepta means 7. This is sodium carbonate. It has 10 molecules of water and this is said to be washing soda. That's all. Hydrated salt. Next one, hygroscopic compounds. Some compounds, they have a tendency to absorb moisture from the atmosphere. So moisture absorb பண்ணிட்டு they remain in their same physical state. அவங்க physical stateல எந்த changesum இருக்காது. But moisture என்ன பண்ணுவாங்க, absorb பண்ணிட்டே இருப்பாங்க. Such substances are said to be hygroscopic compound. So இந்த substances நாம usually drying agent யூஸ் பண்ணலாம். Drying agent in the sense ஏதாவது ஒரு substanceல அதிகமான water இருக்கு, அந்த water எல்லாத்தையும் நான் remove பண்ணி அந்த substance dry பண்ணணும் அப்படின்னா we can make use of such substances as drying agent. Example, concentrated sulfuric acid, silica gel and calcium oxide. இதை சுட்ட சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. The next one, deliquescent compound. ஒரே ஒரு difference தான். Hygroscopic compounds, they retain their same physical state. அவங்க physical state மாத்திக்க மாட்டாங்க. But deliquescent compound என்ன பண்ணுவாங்கன்னா moisture absorb பண்ணுவாங்க, but they turn into liquid, physical state மாத்திப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா அவங்களோட crystalline natureம் சேர்ந்து lose பண்ணும். அப்ப this is what the basic difference between hygroscopic and deliquescent. So deliquescent compounds also, some of the compound they have a tendency to absorb moisture from atmosphere, but they become liquid since they get dissolved in water and they lose their crystalline nature also. But hygroscopic compounds, they do not lose their physical state and they do not lose their crystalline state also. And deliquescent compounds example, sodium hydroxide, crystalline pellets இருப்பாங்க. When it absorbs water, liquid மாறிடும். Sometimes நம்ம வீட்டில் பார்த்தோம்னா sodium chloride, crystalline salt, அதை எடுத்துக்கணும். கிறிஸ்டல்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த சால்ட்டை பார்த்தீங்கன்னா நல்ல வின்டர் டைமில் சால்ட் எல்லாம் கரைஞ்சி லிக்விடாக மாறி இருக்கும். அப்போ சோடியம் குளோரைடும் டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ், சோடியம் ஹைட்ராக்சைடு ஆல்சோ டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த டெலிக்வசன்சியை ஃபேவர் பண்ணக்கூடிய ஃபேக்டர் என்னென்னா டெம்பரேச்சர் லோவாக இருக்கணும், ஏரில் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கணும். ஹியூமிடிட்டி அப்படின்னா வாட்டரோட லெவல் அதிகமாக இருக்கணும். இந்த ரெண்டு ஃபேக்டரும் இந்த டெலிக்வசன்ட் நேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, தட்ஸ் ஆல் hygroscopic and deliquescent compounds. Okay students, let us close our today's session. Today we discussed about the solubility, dissolution and the qualitative idea of concentration of solutions, factors affecting the solubility, crystalline, hydrated salt, water of crystallization, hygroscopic and deliquescent compounds. Let us continue the same chapter in our next session. Until then, bye bye.